சாப்பாட்டுக்கு காட்டுற விஷயத்த இந்த விஷயத்தில் காட்டினாங்கன்னா குலதெய்வம் கண்டிப்பாக தெரியும். குலதெய்வத்தை அதான் குலதெய்வம்னா நம்ம முன்னோர் தானே. இது தெரியாமல் நமக்கு அப்புறம் எனக்கு அதில் தடங்களாக இருக்குது, இது பிரச்சனையாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கல எந்த இதுவும் கிடையாது. குலதெய்வத்தை தெரியலன்னு சொல்கிறது இன்றைக்கி ஃபேஷனாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான ஒரு விஷயம். அந்த முன்னோர் வழிபாடு, முன்னோருக்கு உண்டான எந்த ஒரு கடனும் செய்யாதவன வாழ்க்கையில் சிறப்பான உச்சத்தை தொட்டங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார். இப்போ நீங்க சொன்னீங்க, ஒரு சாப்பாடு கடை இருக்கிற இடம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. குலதெய்வத்த தெரியாதவங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தா ஒரு மஞ்சள்ல பூசி ஒரு ஒரு எழுத்து எழுதுவாங்க. ஊ போடுவாங்க. இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு எழுத்து எழுதி அத வழிபடுவாங்க. அந்த மாதிரி முன்னோர்கள நெனச்சு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடலாமா? நம்ம பழைய மரபு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, குலதெய்வத்தை வீட்டில் கொண்டு வந்து ஃபோட்டோவோ ஏதாவது வச்சு வழிபாடு பண்ணுறது நம்மளோட மரபு கிடையாது. இப்போ குலதெய்வம் தெரிஞ்சிருச்சு, ஓகே. குலதெய்வம் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? குலதெய்வம் சரி ஓகே, நான் ஏதோ ஒரு விதத்தில் நான் வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக நான் இங்கே வெளியில் வந்துட்டேன், எனக்கு குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா, குலதெய்வம் தெரியல அதுக்காண்டி ஒரு நம்ம ஜோசியர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு மாந்திரிட்ட பார்த்தோம் குலதெய்வம்னா அதுக்கு 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நிஜமா வாய்ப்பே கிடையாது. கிடையாது. என்னமோ சொல்றாங்க 48 நாள் விரதம் இருந்தா தெரிஞ்சிரும், தண்ணியில ஏதோ கற்பூரம் குலதெய்வமே நீ அதையே மதிக்கல, அப்புறம் எப்படி உனக்கு நான் தான் உனக்கு குலதெய்வம் அப்படின்னு காட்டிக்குவேன்? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சரி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.